இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். தியானிக்க. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து இயேசுவால் நன்மையடைந்த நலமடைந்த பலரும் இவரை சிலுவையில் அறையும் என்று ஆவேச குரல் எழுப்புகின்றனர். இந்த ஆவேச குரலை கேட்ட ஆளுநர் பிலாத்து தன்னுடைய பதவியையும் அதிகாரத்தையும் புகழையும் பெருமையும் தக்க வைத்துக் கொள்ள இயேசுவிற்கு அநியாய அதிகார ஆணவர் அத்துமீற தீர்ப்பை வழங்குகின்றான். சிந்திக்க. நாம் வேலை பார்க்கும் இடங்களில் பங்கேற்கும் பல்வேறு இயக்கங்களில் தன் கருத்திற்கும் எண்ணத்திற்கும் ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் அவர்களின் கருத்து சரியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதில்லையா? எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் சொல்வதுதான் சரி என்ற நம்முடைய உயர்ந்த எண்ணத்தால் பிறர் சொல்வது தவறு என கூறி அவர்கள் மீது நாம் பழி செலுத்துவது கிடையாதா? பிறர் குற்றத்தை பார்க்க தொடங்கினால் நீயும் குற்றவாளி ஆகிவிடும் சந்தர்ப்பம் வரும். சிந்திப்போம். ஜெபம். தீர்ப்பிடாதே, தீர்ப்பிற்கு உள்ளாவாய் என மொழிந்த அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் அயலாரை தீர்ப்பிடாமல் வாழவும் நாங்கள் பிறரின் தீர்ப்பிற்கு உள்ளாகாமல் இருக்கவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இறைவாழ்வியை அடைவார்களாக. ஆமென். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமந்தப்படுகிறது. தியானிக்க. நம் சுமைகளையும் சோகங்களையும் பாவங்களையும் பாரங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கவலையையும் கண்ணீரையும் துடைத்து சுமந்த இயேசுவின் தோள்கள் மீது பாரமான சிலுவை ஏற்றப்படுகிறது. சிலுவை அவமானத்தின் சின்னம் என தெரிந்தும் தன்னுடைய சிரம் தொடும் வரை தான் சிலுவை வெறும் மரமாக அல்லது அவமானத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. அதன் பிறகு அது வரமாய் உருமாறும் என்பதற்காக இப்பாரமான சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். சிந்திக்க. கணவன் மனைவி இவர்களின் பொறுப்பற்ற ஒழுங்கற்ற வாழ்வினால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுமையாய் இருப்பதில்லையா? தெய்வ பயம் கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்வினால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சுமையாய் இருப்பதில்லையா? முன் சார்பு எண்ணங்கள் ஏற்றத்தாழ்வு நம் இச்சமூகத்திற்கு சுமையாய் இருப்பதில்லையா? பிறத்தரும் சுமைகளை கண்டு நீ தோண்டிவிடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். சிந்திப்போம். ஜெபம். எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்ற அன்பு இயேசுவே, நாங்கள் பிறருக்கு சுமையாக வாழாமல் எங்கள் வாழ்வில் வருகின்ற சுமைகளை பக்குவப்பட்ட மனநிலையோடு ஏற்று வாழ அருள் தாரும். ஆமென்.
எங்கள் மேல் எங்கள் மேல் தயவாயிரும் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். இடமுடியா சுமையினால் தரையில் தடுமாறி வீழ்ந்தீரே. தாங்கிட முடியா சுமையினால் தரையில் தடுமாறி வீழ்ந்தீரே. உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். இடப்படும் சுடரை கண்டதும் அன்னை மரியாளும் கலங்கினாள். இடப்படும் சுடரை கண்டதும் அன்னை மரியாளும் கலங்கினாள். தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை. மகனை தாய் சந்திக்கிறார். தியானிக்க. வார்த்தை இல்லாத வடிவம், அளவே இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் ஆகிய அனைத்து உணர்வுகளின் மொத்த உருவம் தான் நம் தாய் அன்னை மரியா. தன் மகன் இயேசுவை பிறர் ஏளனமாக நடத்துவதைக் கண்டு இழிவாக பேசுவதை கேட்டு தனது மௌன பார்வையினால் குமிழ்கின்றார். இருந்தாலும் தனது வீரமிகு பார்வையால் தன் மகனை நோக்கி வென்று வா மகனே என்று வாழ்த்துகின்றார். சிந்திக்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே ஏற்படுகின்ற முரண்பட்ட கருத்து பரிமாற்றத்தினால் பரிதவிக்கும் குடும்பங்களை நாம் கேள்விப்பட்டதில்லையா? நான் சம்பாதிக்கின்றேன், என் விருப்பம் போலத்தான் நான் செலவழிப்பேன் என்று தாயிடம் அடம்பிடிக்கும் பிள்ளைகள் நம்மிடம் இல்லையா? மூத்த மகளை விட எனக்கு அதிக நகை தர வேண்டும் என்று தாயிடம் சீரிப்பாயும் பெண் பிள்ளைகள் நாம் பார்த்ததில்லையா? சுமக்கும் போது உன்னை சுமையாக நினைக்காமல் வளர்க்கும் போது உனக்கு வழிகள் கொடுக்காத ஒரே ஜீவன் தாய்தான். சிந்திப்போம். ஜெபம். தாயை மதித்து வாழ்ந்த அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் தாய்மார்களை மதித்து மாண்புடன் நடத்தவும் முதுமையிலும் நன்றாக பராமரிக்கவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. சீமோன் மனம் கொண்டு உதவினார். உம் திருத்தோள்கள் ஓய்ந்திட. சீமோன் மனம் கொண்டு உதவினார். தொடர வேண்டுமே உம்மை நான் தொடர வேண்டுமே இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே உம்மை நான் தொடர வேண்டுமே இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். 5ஆம் நிலை. சீமோன் உதவி செய்கிறார். தியானிக்க. இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை தூக்கி உதவி செய்யும் போது இரு கைகளும் உன்னை கடவுளாக வணங்கும் என்பதை போன்று சிரேன் ஊராராகிய சீமோனின் உதவி இயேசுவிற்கு அமைகின்றது. காரணம், இயேசுவோடு உண்டு உறவாடியவர்கள், உடன் பயணித்தவர்கள், நோய் நீங்கி நலம் பெற்றவர்கள் யாருமே இயேசுவிற்கு உதவிட முன் வரவில்லை. மாறாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சீமோன் இயேசுவிற்கு செய்த உதவி கடவுள் போல செய்த உதவியாக அமைகிறது. சிந்திக்க. நம்முடைய உதவி யாருக்கு? வேண்டியவர்களுக்கு மட்டுமா அல்லது வேண்டாதவர்களுக்கும் செய்கின்றோமா? பிறருக்கு உதவி செய்யும் போது 1000 மடங்காக பெருகி நம்மிடம் வரும் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? எனக்கு மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்ற மனநிலையில் நாம் வாழ்கின்றோமா? வெற்றியின் போது மட்டும் கைதட்டும் சாமானியனாக ஒரு நாளும் இருக்காதீர்கள். தோல்வியின் போது தோள் கொடுக்கும் மனிதனாக எப்போதும் இருங்கள். சிந்திப்போம். ஜெபம். உதவும் கரங்களில் தவழ்கின்ற அன்பு இயேசுவே, தேவையில் இருப்போருக்கு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கின்ற தாராள எண்ணத்தையும் உள்ளத்தையும் தர அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. உயிரின் வடிவாம் உதிரத்தால் உன்முக கருதி துணியிலே. உயிரின் வடிவாம் உதிரத்தால் உன்முக கருதி துணியிலே. தொடர வேண்டுமே உம்மை தொடர வேண்டுமே உம்மை நான் தொடர வேண்டுமே இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே உம்மை நான் தொடர வேண்டுமே இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். தியானிக்க. பெண் என்பவள் தோன்றாவிடில் அன்பு என்பதற்கே அர்த்தமில்லாமல் இருந்திருக்கும். மனிதனை வழிநடத்தி செல்வது கண்கள் என்றால் உலகை ஒளிபெற செய்வது பெண்கள். இதை யாரும் மறைக்கவோ மறக்கவோ இயலாது. எனவேதான் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக வீரப்பெண் வெரோனிகாவின் செயல்பாடு அமைகிறது. எனவேதான் ஈரமுள்ள இதயத்தோடும் கபடற்ற அன்போடும் வீரம் நிறைந்த உள்ளத்தோடும்
இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். ஜெபம். சிந்திக்க. கருவுற்ற காலம் முதல் உருப்பெற்ற காலம் வரை தம் வயிற்றில் சுமந்த பெண்களை நாம் மனித மாண்புடன் சமூக நீதியுடனும் நடத்துகின்றோமா? பெண்ணிற்கு மதிப்பு கொடுப்பதனால் மனித வாழ்வு ஒளிபெறும் என்பதை நாம் உணர்கின்றோமா? பெண்கள் மென்மையானவர்கள் என நினைத்து அவர்களை நாம் மட்டம் தட்டுகிறோமா? பெண்ணின்றி பெருமையும் இல்லை, கண்ணின்றி காட்சியும் இல்லை. சிந்திப்போம். ஜெபம். பெண்களை மதித்த அன்பு இயேசுவே, நாங்கள் இம்மண்ணில் பிறக்க காரணமான பெண்களை மதித்து வாழவும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். கால்கள் நடுங்கியே சாய்ந்திட மீண்டும் திரும்பி மண்ணிலே தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, சிலுவையை சுமக்க வேண்டுமே. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். தியானிக்க. கல் மீது விழும் ஒவ்வொரு அடியும் கல்லை சிற்பமாக்குகிறது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். மீண்டும் எழுந்து நடக்கின்றார். உண்மை, தர்மம், நீதி என்றுமே சாய்ந்து விடுவதில்லை. பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என லட்சிய தெளிவோடு மீண்டும் தன் கல்வாரி பயணத்தை இயேசு தொடர்கின்றார். சிந்திக்க. துள்ளி திரியும் வயதில் நாம் ஊடகத்தினால் முடங்கி போகவில்லையா? பிறரை பற்றி அவதூறு கூறி வதந்திகளை பேசி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கவில்லையா? பிறர் சோர்ந்து விழுந்து போகின்ற நேரங்களில் கை தூக்கி விட்டு இருக்கின்றேனா? முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இருந்தால் தோல்வி இல்லை. சிந்திப்போம். ஜெபம். தோல்வியில் துவண்டுவிடாத அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் முழு மனதுடன் ஏற்கவும் பிறர் வாழ்வின் வருத்தங்களை வசந்தங்களாக மாற்றவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். உமக்காய் கலங்கிய மகளீரை அன்பாய் தேற்றி நீர் தெய்வமே. உமக்காய் கலங்கிய மகளீரை அன்பாய் தேற்றி நீர் தெய்வமே. சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். 8ஆம் நிலை. இயேசு ஆறுதல் அளிக்கிறார். தியானிக்க. கண்களை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். ஏனென்றால் கண்ணீர் உள்ளத்தை காட்டும், கண்கள் உலகத்தை காட்டும். இயேசுவின் பரிதாப நிலையை கண்டு கண்ணீர் வடித்த எருசலேம் மகளிரை பார்த்து இயேசு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகிறார்.
ஆறுதல் சொல்ல ஆள் இருந்தால் அழுவது கூட, இன்பத்தில் பங்கு கொள்ள நினைக்கும் பலர் துன்பத்தில் ஆறுதல் சொல்லக்கூட தயங்குவார்கள். எனவே எருசலேம் மகளிரின் ஆறுதல் இயேசுவின் சுமைகளை சற்று சுகமாக்கி இருக்கிறது. சிந்திக்க, வேதனை, சோதனை, ஏமாற்றம், விரக்தி, தோல்வி இவற்றில் வாழ்கின்றவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்கின்றோமா? பிறரை பற்றி எப்பொழுதும் நல்லவற்றை பேசி நமது அன்பான ஆறுதலான வார்த்தைகளை மகிழ்ச்சியோடு வாழ வழி செய்கின்றோமா? சுகங்களில் பங்கேற்போம், சோகங்களில் பகிர்ந்து கொள்வோம், சிந்திப்போம். ஜெபம். ஆறுதல் அளிக்கும் அன்பு இயேசுவே, பிறர் படுகின்ற துன்பங்களைக் கண்டு மட்டும் நாங்கள் கண்ணீர் வடிக்காமல் எம் இயலாமை, பலவீனம் இவற்றையும் நினைத்து கண்ணீர் வடிக்க நல் மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். யாக வேண்டீரே, இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே வீழ்கிறார். தியானிக்க, வீழ்ந்தே கிடப்பதுதான் ஒருவனுக்கு தோல்வியை உறுதி செய்கிறது. விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை, மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன. அதே போலத்தான் நம் வாழ்க்கையிலும் விழுந்துவிட்டோம் என்று எண்ணாமல் விழுந்த இடத்தில் இருந்து முன்னேற செல்ல வேண்டும். எனவேதான் இயேசு, நான் வீழ்ந்து விட்டேன் என்று எண்ணி யாரும் கைத்தட்டி சிரித்து விடாதீர்கள், நான் வீழ்ந்ததை முளைப்பதற்காகத்தான் என மீண்டும் எழுந்து நடக்கிறார். சிந்திக்க, தோல்விக்கு காரணம் விதி என்று சொல்லி நாம் மதிகட்டவர்களாக வாழவில்லையா? நினைத்த செயல் முடியும் வரை முயற்சி செய்யாமல் கீழே விழுந்து கிடப்பதில்லையா? நமது தற்பெருமை, வரட்டு கௌரவம் போன்றவற்றால் பிறரை மனவேதனை அடைய செய்து கீழே விழவில்லையா? மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை இல்லை, விழும்போதெல்லாம் எழுதான் என்பதுதான் பெருமை. சிந்திப்போம். ஜெபம். உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என சொன்ன அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் வருகின்ற தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் எங்களை விழச் செய்கின்ற தடைகளை தகர்த்தெறிகின்ற ஆற்றலை தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். அதிசயம் புரியும் ஆணையும் அகன்றிட நலிந்தே வாடி. அதிசயம் புரியும் ஆணையும் அகன்றிட நலிந்தே வாடி. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை கலைக்கின்றார்கள். தியானிக்க, ஆடை மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளில் ஒன்று.
நாகரிகத்தின் வெளிப்பாடுதான் ஆடை. ஆடை இல்லாமல் ஆளுக்கு மதிப்பில்லை, ஆள் இல்லாமல் ஆடைக்கு சிறப்பில்லை. ஆளை அலங்கும் அலங்காரமும் படுத்துவது ஆடைதான். எனவேதான் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி என கூறுகின்றோம். உடலில் ஆடை இல்லாவிட்டால் அது அவமானத்தின் உச்சகட்டம். அந்த அவமானத்தின் உச்சகட்டமாகத்தான் இயேசுவின் உடலோடும் இரத்த காயங்களோடும் ஒட்டியிருந்த ஆடைகளை கலைக்கின்றார்கள். சிந்திக்க, நாம் மற்றவர்களின் மீது கூறும் பழிச்சொற்களினால் பிறரை அவமானப்படுத்தவில்லையா? நேர்மையுடன் வாழ்கின்றவர்களை அவதூறு பேசி அவமானப்படுத்தவில்லையா? எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களின் நற்பெயரை ஊடகங்கள் வழியாக பரப்பி அவமானப்படுத்தவில்லையா? உன்னை குறை கூறுபவர்களை கண்டு வருந்தாதே, அது உனக்கு அவமானம் அல்ல, அது உனது அடையாளம். சிந்திப்போம். ஜெபம். அவமானத்தை மன உறுதியோடு ஏற்ற அன்பு இயேசுவே, வாழ்க்கையில் எங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் சன்மானம் அவமானம் என்பதை உணர்ந்து மன உறுதியோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். கரங்களை ஆணிகள் துளைத்திட சிலுவையில் தொங்கி இயேசுவே. கரங்களை ஆணிகள் துளைத்திட சிலுவையில் தொங்கி இயேசுவே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். தியானிக்க, சிலுவை பாதையின் மிகவும் கொடூரமான நேரம் இது. சிலுவையில் அறையப்படுவது ஒரு கொடூரமான நிகழ்வு. காரணம், சிலுவையில் அறையப்படுவதால் ஏற்படுகின்ற உடல் சார்ந்த வேதனையை கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. மனிதன் சக மனிதர் மேல் சுமத்தக்கூடிய உச்சகட்ட தண்டனை தான் சிலுவை மரணம். இங்கு தொட்டு தொட்டு குணமாக்கிய இயேசுவின் கைகள், கால் கடுக்க போதித்த இயேசுவின் கால்கள் ஆணிகளால் அறையப்படுகின்றன. சிந்திக்க, நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றால் நாமும் பிறரை சிலுவையில் அறைகின்றோம் தானே. உண்மையை சொல்ல தயங்குகின்ற போது, தீமைக்கு துணை போகின்ற போது, பிறரை இழிவாக கேவலமாக பேசுகின்ற போது நாமும் பிறரை சிலுவையில் அறைகின்றோம் தானே. எதிர்பார்க்கும் வாழ்க்கையை விட எதிர்கொள்ளும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். சிந்திப்போம். ஜெபம். சிலுவையில் அறையப்பட்ட அன்பு இயேசுவே, எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் இவற்றினால் நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களை சிலுவையில் அறையாமல் நல்லவற்றை நாட செய்ய அருள் தரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென்.
பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். மண்ணை ஆண்டு கொண்டு இருப்பவன் முதல் மண்ணில் ஆண்டியாக இருப்பவன் வரை, கள்ளம் கபடமன்றி இருக்கும் குழந்தை முதல் பகுத்தறிவு அறிந்த முதியவர் வரை, வாய் பேசும் ஜீவன் முதல் வாயில்லா ஜீவன் வரை கண்டு கண்டு அஞ்சக்கூடிய ஒன்றுதான் மரணம். மிச்சமே இல்லாமல் நம்மை மொத்தமாக எடுக்கக்கூடியதுதான் மரணம். அடுத்தவனுக்கு கிடைத்தது என்று சக மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம்தான். முன் வந்தவர் முன் செல்க, பின் வந்தவர் பின் செல்க என்ற வரைமுறை அற்றதுதான் மரணம். இப்படிப்பட்ட மரணத்திற்கு இறைமகன் இயேசுவும் விதிவிலக்கல்ல என்பதற்கு சிலுவையில் இயேசு உயிர் விடுகிறார். சிந்திக்க, நாம் வாழ்கின்ற இந்த மண்ணக உலக வாழ்வு எப்போது இவ்வுலகத்தை விட்டு பிரியும் என்பது நமக்கு தெரியாது. எனவே நம்மிடம் இருக்கிற பொறாமை, பிடிவாதம், ஆணவம், தற்பெருமை, கோபம், பழிவாங்கும் எண்ணம், காழ்ப்புணர்ச்சி, பொய், பழிச்சொல், துரோகம் இவற்றையெல்லாம் விட்டுவிட தயாராக இருக்கிறோமா? வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் பதில் தர முடியாது. மரணம் ஒரு விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. சிந்திப்போம். மன்னிப்பாயா மன்னிப்பாயா
மகளே எப்போதும் மன்னிக்கின்றேன். ஜெபம். உணவாய் வந்தனள் உடலிலே, அன்னை மடி மீது தவழுதே. உணவாய் வந்தனள் உடலிலே, அன்னை மடி மீது தவழுதே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் இயேசுவின் உடல். தியானிக்க. தாயின் மடியில் தவழ்ந்திருக்கும் சுகம் தனிதான். துயர் துடைக்கும் தாயின் மடிக்கு நிகரேதும் கிடையாது. தாயின் மடியில் சீராட்டி உறங்கிய காலம் வசந்த காலம்தான். தாயின் மடியில் கிடத்தி தினம் சந்திரனை சாட்சியாக்கி உணவு ஊட்டிய காலம் பொற்காலம்தான். தாயின் மடியில் ஊஞ்சல் கட்டி முந்தானையை விசிறியாக மாற்றி சுவாசத்தை தென்றலாக்கி தலைமுடியை கோதிவிட்டு தூங்கிவிடும் அழகை பார்த்து ரசிப்பதும் தாயின் மடியில்தான். இப்படிப்பட்ட தாயின் மடியில் தன் மகனின் இறந்த உடலை நம் தாய் அன்னை மரியா கிடத்துகின்றார். சிந்திக்க. நம் அனுமதி இல்லாமல் கருவறையில் சுமந்த தம் தாயை கல்லறை வரை சுமப்பதற்கு முன்பாக நம் இல்லங்களில் அவர்களை நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழ வைக்கின்றோமா? நமக்காக தன் தூக்கத்தை மறந்து நம்மை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்த தாய்மார்களை நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கின்றோமா? மனதோடு இருக்கும் கவலையெல்லாம் ஒரு நொடியில் பறந்து போகும் அம்மாவின் குணத்தால். சிந்திப்போம். ஜெபம். தாயை நேசித்த அன்பு இயேசுவே, எல்லா குற்றங்களையும் மன்னிக்கின்ற ஒரே நீதிமன்றமாக இருக்கின்ற எங்கள் தாயின் இதயத்தை நாங்கள் மனம் நோவச் செய்யாமல் வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். பதினான்காம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். தியானிக்க. உழைத்த பொருளும்
உயிரான பந்தங்களும் உடன் வராத ஒரு இடம்தான் கல்லறை. சந்தோஷம், துக்கம், வலி, ஏக்கம், அழுகை, ஏமாற்றம், இழப்பு, கனவு என பல உணர்வுகளை தாங்கிக் கொண்ட உடல் உயிரற்றதாய் அடங்கிக் கொள்வது கல்லறையிலேதான். தான் ஆசை கொண்ட எதையும் எடுத்து செல்ல முடியாத ஒரு இடம் கல்லறைதான். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, சோற்றுக்கே வழியில்லாத வாழ்ந்த மனிதனாலும் சரி, இறுதியாக செல்வது கல்லறையிலேதான். இறைமகன் இயேசுவும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது என்பதற்கே இயேசுவே கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். சிந்திக்க, மண்ணுக்குள் சிக்கி மக்கி போகும் முன் தூற்றியவர்களுக்கு மன்னிப்பையும் போற்றியவர்களுக்கு நன்றி கூறவும் தயாராக இருக்கின்றோமா? 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் தனிமையில்தான் நீ கல்லறைக்கு செல்வாய் என்பதை நினைத்து பார்த்தால், பிறரை வஞ்சித்து ஏமாற்றிய நகை, பணம், சொத்து இவற்றை எல்லாம் சேர்ப்பதனால் உனக்கு ஏதாவது பலன் இருக்கப் போகின்றதா? மலர்ந்த பூக்கள் உதிர்ந்தாக வேண்டும், பிறந்த உயிர் கல்லறைக்கு சென்றாக வேண்டும். சிந்திப்போம். ஜெபம். இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அன்பு இயேசுவே, நாங்கள் கல்லறைக்குள் செல்வதற்கு முன்பாக பேராசை கொள்ளாது பிறர் மனதை காயப்படுத்தாமலும் நல்லவற்றை நினைக்கவும் சொல்லவும் செய்யவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென்.